அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி 29/3/2025 நாளைக்கு வந்து இந்த சனி பயிற்சி நடக்க இருக்குது. இந்த சனி பயிற்சினால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், பாதிக்கப்படாத ராசிகள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, 7.5 சனி தான். ஐயோ எனக்கு 7.5 சனியாங்க, 7.5 சனி வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமேங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங்குள்ளலாம் இருக்கீங்க. ஆல்ரெடி இந்த 7.5 சனி பற்றி, சனி பகவானை பற்றிலாம் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். 7.5 சனி யாருக்கு பாதிக்கும் அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். பொதுவாகவே 7.5 சனி நம்ம இருக்கக்கூடிய, நம்ம செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல் இந்த டெபாசிட்ஸ் படி நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம், சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பீரியட். சனி கெடுப்பவர் அல்ல, கொடுப்பவரும் தான். அப்போ யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா, யாரெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாரு, யாரெல்லாம் கெட்டது செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு கெடுப்பார். அப்போது கொடுக்கறதும் கெடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கீங்க, தர்மத்தின் வழியில் நடக்கிறீங்க, அதர்மத்தின் படி நடக்காமல் அறத்தின் வழியில் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுப்பார். சரிங்க, இவ்வளோ நாள் நான் பண்ணி வந்துட்டேன், ஏதோ தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை செஞ்சுருப்போம், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 7.5 சனியில், இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 7.5 சனியில் ஆரம்பிக்குது அப்படின்னா யாருக்கு ஆரம்பிக்கணும்? மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ராசியானது மீன ராசிக்கு 7.5 சனி இருக்குது. அதே மாதிரி கும்ப ராசிக்கு 7.5 சனி இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மகர ராசிக்கு 7.5 சனி முடியுது. அப்போது கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களும் நீங்கள் தாராளமாக திருநள்ளாறு போயிட்டு வரலாம். எல்லா ராசிக்காரர்களும் திருநள்ளாறு போகக்கூடாது. அதே மாதிரி இந்த 7.5 சனி இல்லாமல் சில பேருக்கு திருநள்ளாறு போகக்கூடாதுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் மீன ராசியாக இருந்தால் கூட சில பேருக்கு திருநள்ளாறு போகக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றதுனால, காலங்கள்ன்றதுனால தாராளமாக திருநள்ளாறு போயிட்டு வரலாம். நான் போகலாமா, மற்றவங்களாம் போகலாமா அப்படின்னா, அவங்கவுங்களோட ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லோரும் திருநள்ளாறு போகக்கூடாது, பாதிப்பை கொடுக்கும். அதனால் யாருமே வந்து தெரிஞ்சாமல் நீங்கள் வந்து திருநள்ளாறு போயிட்டு வராதிங்க. வரும்போது பெரிய பிரச்சனையை கொடுக்கும், இல்லை வந்துட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பில் பெரிய பெரிய பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. அதனால் தேவையில்லாமல் திருநள்ளாறு போக வேண்டாம். இந்த 3 ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக திருநள்ளாறு போயிட்டு வரலாம். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். சரி, இப்போ யாருக்கு பிரச்சனை கொடுக்காது அப்படின்னா, யார் இறைவன் சொல்லி நீங்கள் சரணாகதி அடைகிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்காது. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிட்டனே. இறைவன் என் முன்னாடி வந்து தோன்றும் போது, இந்த அனைத்து விஷயங்களும் எனக்கு சாதகமாக இருக்கும்போது, இறைவனே என் கூட இருக்கும்போது எனக்கு நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். நான் செஞ்ச வினை என்ன செய்யும்? என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். கோள்கள்லாம் என்ன செய்ய முடியும்? எதுவும் பண்ண முடியாது. இறைவன் உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்னா, அப்போ இறைவன் இருப்பார் அப்படின்னா, எப்போ அருள் கணக்கு இருக்கோ அப்போ தான் இறைவன் இருப்பார். சும்மாலாம் வந்து இருக்க மாட்டார். எப்போ அருள் அதிகமாக நீங்கள் சேர்க்குறீங்களோ இறைவன் உங்கள் கூடயே இருப்பார். இல்லைங்க, இவ்வளோ நாள் நான் தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன், இப்போ நம்ம என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்போ நீங்கள் மாற்றிக்கணும்னு உங்களை நினச்சி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்பயே நீங்கள் இறைத்தன்மைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அது உண்மையாக தூய்மையாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி செய்த கர்ம வினைகளை உங்களுக்கு அழித்து, ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் அதை முடிச்சு வைப்பார். எங்கேயோ போகிற பிரச்சனை, அதாவது தலைக்கு வந்த பிரச்சனை தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக அது முடிஞ்சிடும். பெரிய பெரிய பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போ எப்போ முடியும் அப்படின்னா, இறைவனை சரணாகதி அடையும் போது. இறைவனை சரணாகதி அடையணும், இறைவனோட அருள் வேணும் அப்படின்னா தர்மத்தின் வழியும் அந்த அறத்தின் வழியும் நீங்கள் நடக்கணும். அப்போ அறத்தின் வழியில் நடக்கிறதுனா என்ன, தர்மத்தின் படி நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, தனக்குன்னு வாழாமல் இங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது, மற்ற உயிர்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்கறது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சனி பகவான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறதுனால கடைநிலை ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்னால் எல்லாரும் சாக்கடை க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ரோட்டில் பெருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த கடைநிலை ஊழியர்கள் யார் யாரெல்லாம் அந்த கடை கோடியில் இருக்கிறாங்களோ அவங்க பண்ணக்கூடிய தொழில் என்பது இந்த கடைநிலை ஊழியர்கள் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கே நீங்கள் தயங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யும்போது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது, சனி பகவான் உங்களுக்காக இறங்கி ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் கொடுப்பாரு. அப்போ அந்த கடைநிலை ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, காக்கைக்கு அன்னமிடுதல். காக்கா, அவங்க வீட்டில் வரக்கூடிய காக்காவுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கணும்.
ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். பட் சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு காமெடியாகவும் இருந்திருக்கலாம், நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேர் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இது அனுபவித்த உண்மை. காக்காவுக்கு வந்து நீங்கள் ஜிலேபி, முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கும்போது உடச்செல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே வைங்க. ஒன்றுத்துலேயும் பரிகாரம் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? முடிஞ்சால் அப்ளை பண்ணி பாருங்கள், இல்லை அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா மற்ற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க. இந்த 3 விஷயத்தையும் வைக்கும்போது காக்கா வந்து அதை கொத்தி சாப்பிடும்போது, அதாவது இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவோம், அந்த சிக்கலை உங்களோட பிரச்சனையை வந்து விடுவிக்கிற மாதிரியான ஒரு நிலை அங்கே இருக்குது. அப்போ இடியாப்பம் பாருங்கள், முறுக்கு பாருங்கள், ஜிலேபி பாருங்கள், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னி இருக்கும், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் காகத்திற்கு நீங்கள் வைக்கலாம். பொதுவாகவே அன்னம் இடுதல்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு தர்மத்தை அது செய்யும். அப்போ அந்த தர்மம்ன்ற ஒரு விஷயம் உங்களை தலை காக்கும், அதுதான் அந்த அறத்தின் வழி நடக்கக்கூடியது. தர்மத்தை கடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த கர்மத்தோட வலி குறையும். யார் சொல்கிறது அப்படின்னா அகத்தியர் சொல்கிறார், தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் பண்ணுறார். அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம். திருநள்ளாறு நீங்கள் மெயினாக போயிட்டு வரலாம். ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு நிச்சயமாக நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எதை கண்டு நீங்கள் அஞ்சணும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. சனி பகவானுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாரை கண்டு அஞ்சணுன்ற அவசியமே இல்லை. இறைவனே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ சிம்பிள், நாளைக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஜீவசமாதி வழிபாடு போயிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காகத்திற்கு அன்னமளிக்கிறது நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போட்டு, சனி பகவானுக்கோ இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா கிரகம் அந்த 9 கிரகத்திற்கும் நீங்கள் விளக்கு போட்டுட்டு ஒரு 3 முறையோ அல்லது 9 முறையோ நீங்கள் சுற்றி வர்றது, 9 முறை சுற்றி வர்றது நல்லது. ஸோ 9 முறை சுற்றிட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சனி பகவானோட பாதிப்பு, அதோட பிரச்சனைகள்லேருந்து உங்களால் விடுபட முடியும். மெயினாக நான் ரொம்ப பெரிய ஒரு அடித்து சொல்கிற ஒரு விஷயம் தர்மம். ஸோ அந்த தர்மத்தை செய்யுங்க, சனி பகவான் உங்களை எந்த ஒரு பாதிப்புகளையும் கொண்டு போக மாட்டார், மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுப்பார், மிகப்பெரிய நன்மை கொடுப்பார். அதனால் சனி பயிற்சியோ இல்லை எந்த ஒரு பயிற்சியோ உங்களை பாதிப்பு கொடுக்காமல் இருக்கணும்னா சிம்பிள் இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க, தர்மத்தை கடைப்பிடிங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ஜீவசமாதி வழிபாடு அப்பப்போ ரெகுலராக வச்சுங்க. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, ரெகுலராகவே இது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். ஏதோ இப்போ நான் வருது இந்த டைமில் வந்து எனக்கு சனி பயிற்சி வருது அதனால் நான் அதை போய் பண்ணுறேன் அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் சனி பகவான் தெரியாமையாக இருக்குது. இப்போ ஏதோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றக்காக ஒருத்தன் வந்து ஒன்று செய்கிறான்னா நம்மளுக்கு தெரியாதா இந்த டைமில் தான் அவன் செய்கிறான் அப்படின்னு? உண்மையாகவே அவன் வந்து நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக செய்கிறான் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. அந்த டைமில் அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது செய்கிறான்னு சொல்லி நம்மளாலே கிளியராக கண்டுபிடிக்கிற மாதிரி இயற்கை எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்கும், சனி பகவானுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ சனி பகவானுக்கு எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய 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 உங்களோட கர்மங்கள் குறையும். அப்போ அந்த கர்மங்கள் குறையும் போது தான் அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம உயர முடியும். பொதுவாக சனி பகவான் சொல்லும்போது கர்மகாரகன், ஆயுள்காரகன், தொழில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் பாதிக்கப்படும் போது உங்களோட கர்மம் பாதிக்கப்படுது. கர்மத்தினால நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. கர்மம் பாதிக்கப்படுது. தொழில் உங்களுக்கு டோட்டலாக அடி வாங்கிடும். சனி சரியில்லைன்னா தொழில் போயிடுச்சு. அப்போ அந்த தொழிலை சரி பண்ணுறது தான் நம்ம சனி மூலிகைன்னு ஒன்று தரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்குது. தொழிலே இல்லாமல் இருக்கிறாங்க, தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சனி மூலிகை கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றத்துக்குள்ளே அவங்களுக்கு இமீடியட்டாக நடக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக 3 வருஷமாக எனக்கு தொழிலே அமையலைங்க அப்படின்றவங்கலாம் வாங்கி ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே நல்ல ஒரு வேலையோட இல்லை வந்து நல்ல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல முறையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த சனியை பலப்படுத்தும் போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த சனி மூலிகையும் நீங்கள் தாராளமாக வாங்கி அணிந்து கொள்ளலாம். அப்போ ஆயில் காரகனும் அவர் தான். ஆயில் ஒருத்தருக்கு பலமாக இருக்கணும்னா சனி வந்து நல்லா பலம் பெறணும். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவர் சனி பகவான்றதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைப்பிடிங்க. இல்லைங்க இதெல்லாம் எனக்கு வந்து பெருசாக இல்லை அதனால் நான் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக எல்லோருமே பண்ணலாம். தர்மத்தை செய்கிறதுக்கு என்ன நேரம் காலம், யார் எந்த ராசிக்காரர்கள்லாம் ஏன் பார்க்கணும், தாராளமாக செய்யலாம். வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றம் அடையும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். சார் நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே சுக்கிரன் மூலிகை எனக்கு அனுப்பி விட்டுருந்தேன் சார், நான் கேட்டிருந்தேன். இப்போ அது கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை எல்லாம், பண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். அதுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பேசுறேன் சார். கடன் பிரச்சனைக்காக தான் சார் வீடியோல தான் சார் பார்த்தேன். பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணா அவங்களும் எனக்கு நல்ல மாதிரி எல்லாமே சொன்னாங்க. சார் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. எனக்கு சொன்னதுக்கு வந்து கடன் தான் சார் ரொம்ப, எனக்கு வர வேண்டிய பணம், நான் கொடுக்க வேண்டிய பணம்னு ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சு சார். இப்ப அதெல்லாம் அப்படியே அவங்களே வீட்டுல வந்து குடுத்துட்டு போறாங்க சார்.
நிஜமா வீட்ல வந்து குடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு சார். இன்னமும் எனக்கு ஒரு 5,00,000 ரூபாய் குடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் கிடைச்சிரும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு சார். இறைவனோட அருள்மா சிறப்பாக நடக்கட்டும் எல்லாம். எனக்கு ரொம்ப நம்பிக்கை அவ்ளோ நம்பிக்கை வந்துருச்சு சார். எதா இருந்தாலும் இனிமே சார்ட்ட தான் கேட்கணும், முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். சரி 1 மாசத்துல இவ்ளோ சேஞ்சுன்னா, அப்ப இன்னும் எனக்கு ஏன்னா அதெல்லாம் கிடைச்சிரும். அதெல்லாம் கிடைக்க எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குது சார் எனக்கு. அந்த சந்தோஷத்துல தான் நான் 1000 ரூபாய அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா, கம்பெனில ஒரு நல்ல ஒரு செய்தி அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்படியே நாங்கலாம் ஒரே ஆனந்தத்தோட இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா.